இங்கதான் பீகார் மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பானது வெளியாகி இருக்கிறது. நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது டைம்ஸ் நவ் எடுத்துள்ள அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி 135 இடங்களில் இருந்து 140 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. இது தேர்தல் முடிவு அல்ல, வாக்கு கணிப்பு முடிவுகள். இதே போல காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி 100 இருந்து 115 இடங்கள் வரை கிடைக்கும் என டைம்ஸ் நவ் எடுத்துள்ள அந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி டைம்ஸ் நவ் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இப்போது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி கட்சிகள் 135 இடங்களில் இருந்து 140 இடங்கள் வரை கைப்பற்றும் என அந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பை தொடர்ந்து பீப்புள் பல்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 133 இடங்களில் இருந்து 159 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முன்னிறுத்திய இந்தியா கூட்டணி கட்சிகள் 75 இடத்திலிருந்து 101 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனத்தின் கருத்து தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இதில் மிகவும் முக்கியமாக புதிதாக கட்சி தொடங்கிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 5 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி 147 இடங்களிலிருந்து 167 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய இந்த எக்ஸிட் போல் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் கூட்டணியான இந்தியா கூட்டணி கட்சிகள் 70 90 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த முடிவுகளின்படி தற்போதைய முடிவுகளின்படி டைம்ஸ் நவ் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகிய 3 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பீகார் மாநிலத்தில் தேர்தல் போட்டி மிக கடுமையாக இருந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களை பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் ஆகிய 3 நிறுவனங்களின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பல முறை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மாறி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் வாக்கு கணிப்புக்கு முடிவுகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கும் இடையே பலத்த வேறுபாடு இருந்திருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பீப்புள்ஸ் இன்சைட் என்ற நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த கூட்டணிகள் என்டிஏ கூட்டணி 133 இடங்களில் இருந்து 148 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி 87 இருந்து 102 இடங்களை கைப்பற்றும் என பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜன்சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் 3 இருந்து 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிகிறது. இந்த பீப்புள்ஸ் இன்சைட் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மேட்ரிக்ஸ்
டைம்ஸ் நவ் ஆகிய 4 நிறுவனங்களின் வாக்கு கணிப்பு முடிவுகளை பார்த்தோம். இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைமையிலான ஆளும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது, முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போல காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கடுமையான போட்டியை 100 இடத்தை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த 4 தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வருகிறது. இதனால் பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப் போவது நிதிஷ்குமாரா, தேஜஸ்வி யாதவா, அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான கேள்வி இன்னும் முழுமையான அதற்கு விடை கிடைக்கவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பலமுறை வாக்கு எண்ணிக்கையின் போது மாறி இருக்கின்றன. 14ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணும் போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் மற்றும் ஒப்பீனியன் போல் முடிவுகள் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது என்டிடிவி நிறுவனத்தின் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி கூட்டணி கட்சிகள் 133 இடங்களிலிருந்து 148 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த என்டிடிவி நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இடதுசாரி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி 87 இடங்களிலிருந்து 102 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளில் உள்ள லோக் ஜனசக்தி மற்றும் பல்வேறு கட்சிகளும் விகாசுல் இன்சான் பார்ட்டி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள், என்டிஏ கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளில் உள்ள மற்ற கட்சிகள் 3 to 6 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நான் பார்த்த 5 வாக்கு கணிப்பு முடிவுகளிலுமே தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கிடையே கடுமையான போட்டி இருந்த போதிலும் முதலமைச்சராக போவது நிதிஷ்குமாரா, தேஜஸ்வி யாதவா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் மற்றொரு நிறுவனமான ஜேவிசி நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி 135 இடங்களிலிருந்து 150 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி 88 இடங்களிலிருந்து 103 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 1 இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், மற்ற கட்சிகள் 3 to 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி என்ற நிறுவனம் எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. டைம்ஸ் நவ் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் மேட்ரிஸ், ஜேவிசி, என்டிடிவி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலுக்கு பின்பு அந்த அறுதி பெரும்பான்மையான 121 இடங்களை தாண்டும் இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து பீகாரில் அடுத்த ஆட்சி மாற்றமா அல்லது ஆட்சி நீடிப்பா என்பது குறித்து 14ஆம் தேதி 11 மணிக்கு மேல்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பல மாநிலங்களில் அந்த முடிவுகளை மாற்றி மக்கள் தீர்ப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பீகாரிலும் என்ன நடக்கப் போகிறது என்பது 14ஆம் தேதி தெரியும். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேவிசி நிறுவனம் மற்றும் டைம்ஸ் நவ் நிறுவனம், பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள். இப்பொழுது டெய்னிக் பாஸ்கர் நிறுவனத்தின் அந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இந்த முடிவிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கூட்டணியே அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமாக 145 இடங்களிலிருந்து 160 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி கட்சிகள் 73 to 91 இடங்களை கைப்பற்றும் என இந்த தேர்தலுக்கு பிந்தைய டெய்னிக் பாஸ்கர் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 3 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், விகாசுல் இன்சான் மற்றும் லோக் ஜனசக்தி, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 5 to 7 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த டெய்னிக் பாஸ்கர் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை
நாம் டைம்ஸ் நவ், பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிக்ஸ் மற்றும் ஜேவிசி, டைனிக் பாஸ்கர், பீப்புள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளில் முதலமைச்சராக போவது நிதிஷ்குமாரா மற்றும் தேஜஸ்வி யாதவா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஆளும் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதாதள கட்சி உள்ளிட்ட கட்சிகளே, அந்த கட்சிகளின் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இதுவரை பார்த்த 6 நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதுவே இறுதி முடிவு இல்லை. தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகள் பல முறை தேர்தல் முடிவுகள் வாக்குகள் எண்ணப்படும் அதிகாரப்பூர்வ நாளன்று முடிவுகள் தலைகீழாக மாறி இருக்கின்றன. அத்தகைய மாற்றம் பீகாரில் ஏற்படுமா அல்லது ஆட்சி மாற்றமா, ஆட்சி நீடிப்பா என்பது இப்போது உள்ள கேள்வி. ஏனென்றால் இதுவரை வரலாற்றில், பீகார் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு முதல் கட்ட தேர்தலிலும் இரண்டாவது கட்ட தேர்தலிலும் அந்த வாக்குப்பதிவானது 67% தாண்டியும் மற்றும் இந்த வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. 70% நெருங்கி இந்த வாக்குப்பதிவு பதிவாகி உள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முதல் கட்ட தேர்தலிலும் இரண்டாவது கட்ட தேர்தலிலும் பல மாற்றங்களை, வாக்காளர்கள் மனநிலை மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள். இதனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு என்பதே இறுதி முடிவாக இருக்காது. ஏனென்றால் முதல் கட்ட தேர்தலின் போது நிதிஷ்குமாரை அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை. ஆனால் இரண்டாவது கட்ட தேர்தல் தொடங்கும் பொழுது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திடீரென என்டிஏ கூட்டணி அறிவித்தது. ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அந்த திடீரில் என்ற இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு என்பது முதல் கட்ட தேர்தலில் எடுத்த வாக்குக்கணிப்பும் இரண்டாம் கட்ட தேர்தலில் எடுத்த வாக்குக்கணிப்பிலும் மக்கள் மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்குமா பாரதிய ஜனதா கட்சி என்ற கேள்வியோடு முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தேர்தலில் அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல் கட்ட தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில் நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். இதன் பின்னர் இதே போல காங்கிரஸ் கட்சி மற்றும் அங்கு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முதற்கட்ட தேர்தலில் இருந்தே முன்னிறுத்திதான் அங்கு தேர்தலை அங்கு இந்தியா கூட்டணி சந்தித்தது. இருந்த போதிலும் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல்களில் ஒரு 7 நிறுவனங்கள் எடுத்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த முடிவுகளின்படி இப்போது அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சிகளை சேர்ந்த கூட்டணி கட்சிகளே அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.